Hi friends, welcome to Bharani Ari Fashion Designer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் டைப் 1 தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டரில் வந்து இன்னொரு லைனும் நீங்கள் போடணும். அப்படி இல்லைன்னா மெஷரிங் டேப் யூஸ் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து இவ்வளோ தான் இருக்கணும், ஓகேவா? 1/2 இன்ச் அப்படி இல்லைன்னா 1 சென்டிமீட்டர் இவ்வளோக்குள்ளே தான் இந்த லைன் வந்து செகண்ட் லைன் இருக்கணும். அப்போ தான் அது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே வந்து இன்னொரு குட்டி குட்டி பாக்ஸாக போட போகிறோம். இப்போ 1/2 இன்ச்சுக்கு தானே மார்க் பண்ணோம், அதே மாதிரி தான் இந்த பாக்ஸையுமே நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த பாக்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். நீங்கள் 1 சென்டிமீட்டரில் வந்து அந்த லைன் போட்டிங்க அப்படின்னா அதேமாதிரி 1 சென்டிமீட்டரில் வந்து அந்த பாக்ஸை போடுங்க. மேலே எந்தளவுக்கு 1/2 இன்ச் போடுறீங்களோ அதே மாதிரி கீழேயும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பாக்ஸாக ட்ரா பண்ணிடுங்க. பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்புமே நீட்டாக கிடைக்கும், பார்க்குறதுக்கு ஈவனாகவும் அழகாகவும் இருக்கும், ஓகேவா? இந்த ஸ்கேலில் வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 0லேருந்து 1 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 1 சென்டிமீட்டர். அதில் கூட மார்க் பண்ணி காட்டியிருப்பாங்க, அதுதான் 1 சென்டிமீட்டர், ஓகேவா? இந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி அந்த பாக்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸில் போடுறதா இருந்தாலுமே இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு நீட்டாக இருக்கும், ஓகேவா? ஓகே, இதை எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஸாக தான் ஸ்டிச் பண்ணுவோம், ஓகேவா? எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். கீழே வரும்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா மேலே போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம், ஓகேவா? அதாவது ஆப்போசிட் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் எக்ஸாக இருக்கும் அந்த பாக்ஸு. ஓகே, இப்போ வாங்க இதில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இப்போ இதில் வந்து இந்த லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா செயின் ஸ்டிச் போடாமல் டைரெக்டாக கூட ஸ்டிச் பண்ணலாம், அது அந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து வராது. அதனால் ஒரு செயின் ஸ்டிச் 2 ஸ்ட்ரைட் லைன்லையுமே செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 2 லைன்லையுமே செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரெட்டை இங்கேருந்து எடுக்க போகிறோம், ஓகேவா? இங்கேருந்து எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச் போடுவோம். நெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் மேலே போவோம், இந்த மாதிரி தான் போவோம், ஓகேவா? அப்படி போகும்போது கீழே வரும்போது இந்த டைரக்ஷன் பார்த்து போனோம் அப்படின்னா மேலே போகும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் போகணும், ஓகேவா? ஓகே, இப்போ கீழே இருந்து நான் ஒரு த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சென்டரில் ஒரு லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அங்கே தான் பஞ்ச் பண்ண போகிறோம். ஆனால் அப்படி பஞ்ச் பண்ணும்போது நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பஞ்ச் பண்ணணும், ஓகேவா? ரெண்டாவது ஒரு குட்டி லாக் போடணும், அதை செயினுக்கு மேலே போடணும், ஓகேவா? இந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி தான் கீழே இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த டைரெக்ஷன் பார்த்து போகக்கூடாது, இந்த டைரெக்ஷனில் ஒரு பஞ்ச் பண்ணிக்கோங்க. செயினுக்கு உள்ளேயே ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு செயினுக்கு வெளியில் ஒரு குட்டி லாக் போடணும், ஓகேவா? மறுபடியும் மேலே போகணும். மேலே போகும்போது இந்த சைடு போகக்கூடாது, நம்ம இந்த டைரெக்ஷன் பார்த்து போகணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் செயினுக்கு கீழே ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே செயினுக்கு வெளியில் ஒரு குட்டி லாக், ஓகேவா? மறுபடியும் கீழே கொண்டு வந்துட்டு இந்த டைரெக்ஷன் பார்த்து தான் போகணும், அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் பார்த்து போகக்கூடாது, ஓகேவா? இப்போ இதில் ஒரு லாங் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் செயின் போடணும். ஷார்ட் செயினை வந்து அந்த செயினுக்கு வெளியில் போடணும், ஓகேவா? இப்போ மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்துட்டு லாங் செயின், ஷார்ட் செயின். இப்படி போடும்போது அந்த டைரெக்ஷனை பார்த்துக்கோங்க. கீழே வரும்போது உங்களுக்கு ரைட் சைட் பார்த்து அந்த டைரெக்ஷன் போச்சு அப்படின்னா மேலே போகும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார்க்க அந்த டைரெக்ஷன் போகணும், ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து கிடச்சிரும். இதை வந்து நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம் பார்த்திங்களா, அதை ஒட்டுன்னு அப்படியே தான் அடுத்த லைன் ஸ்டிச்சும் வரணும், ஓகேவா? இந்த மாதிரி நெருக்கமாக பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரு பாக்ஸை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். மேலே எந்தளவுக்கு நான் ஈக்குவலாக ஸ்டிச் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் கீழே நான் ஈக்குவலாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் லைட்டாக சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லோல் மாதிரி வரும். இப்படி தான் இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்டிச் பண்ணணும், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிச்சை நாட் போடாமலே அடுத்த பாக்ஸையும் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதாவது கிராஸை மேலே கொண்டு போயிட்டு ஒரு குட்டி லாக், அதேமாதிரி கீழே கொண்டு வந்துட்டு குட்டி லாக், அதேமாதிரி மறுபடியும் மேலே போய்ட்டு ஒரு குட்டி லாக், இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் ஒரு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் கிராஸாக ஸ்டிச் பண்ணுவோம். மேலே எந்த டைரெக்ஷன் பார்த்து போகிறோமோ கீழே வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் பார்த்து ஸ்டிச் பண்ணணும், ஓகேவா? இந்த ஸ்டிச்சை வந்து த்ரெட் ஒர்க் ப்ளவுஸில் நெக்கில் இந்த ஸ்டிச்சை வந்து கொடுக்கலாம். நல்ல பட்டையாக வேணும், பார்டர் வந்து பட்டையாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி தான் ப்ளவுஸ் ஸ்லீவ்லேயும் அந்த பார்டர் வந்து நல்லா பட்டையாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் வந்து ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பீட் ஒர்க் ப்ளவுஸ்லேயுமே இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுக்கு சென்டரில் ஏதாவது ஸ்டோன் கொடுக்கலாம். இதை சுற்றி 2 சைடு பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பீடு வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு சென்டர்லேயுமே நம்ம வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பீடு வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன்.
இதில் வந்து ஒரு அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாக்ஸை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நாட் போட்டுட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்படியே அந்த த்ரெட்டை வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த த்ரெட்டு ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? நம்ம ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து போகக்கூடாது. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? இது நெக்கு பார்டருக்கு, ஸ்லீவ் பார்டருக்கு இதுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு புட்டா டிசைனாக கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா குட்டியாக ஒரு மோட்டிஃப் டிசைன் இருக்குது அப்படின்னா அதில் கூட இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே நான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் எண்டு நாட் போட்டுடலாம். நீங்கள் எண்டு நாட் போட்டு கூட அதுக்கப்புறம் அவுட்லைன் ஸ்டிச் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேவா? அப்புறம் கண்டினியூ பண்ணும்போது இது வந்து நம்ம குட்டியாக ஸ்டிச் பண்ணி இருக்கிறதுனால அந்த பாக்ஸை ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுறோம். நீங்கள் ப்ளவுஸ் நெக்லெலாம் பண்ணும்போது அந்த 2 சைடில் மட்டும் கவர் பண்ணால் போதும். அப்படி கவர் பண்ணும்போது இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அது சில்க் த்ரெட்லனாலும் ஓகே, ஜரி த்ரெட்டில் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்தனாலும் கவர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பீட் ஒர்க்கு கூட 2 சைடுமே கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும். ஓகேவா? இதை ஏன் இப்போ கவர் பண்ணி அவுட்லைன் ஸ்டிச் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு 2 சைடுமே பாருங்கள் உங்களுக்கு ஹோல்ஸாக இருக்கும். அந்த கிளாத் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்காக தான், அதை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த செயின் ஸ்டிச் போடுறோம். இதில் வந்து செயின் ஸ்டிச் கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பீட் ஒர்க்கு கூட கொடுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். எது கொடுத்தாலுமே அந்த ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். அந்த ஹோல்ஸுமே உங்களுக்கு வந்து மறைஞ்சிரும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் வெறுமனையாக சில்க் த்ரெட்டில் தான் இந்த செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்தளவுக்கு லுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஜரி த்ரெட்லேயோ இந்த பீடுலேயோ இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஜரி த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டை வச்சு இந்த பீடை வந்து லோட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். சென்டரில் வந்து இன்னும் அழகாக காட்டுறதுக்காக அந்த பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஜரி த்ரெட்டை வந்து குட்டி குட்டியாக அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டுட்டு சென்டரில் அந்த சில்க் த்ரெட்டில் ஒரு சுழல் மாதிரிக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பீடு லோட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். மித்த கேப் இருக்கிற இடத்துல குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போடுறேன். இந்த மாதிரி தான் அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வந்து இந்த சென்டரில் பீடு வர மாதிரி கூட ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த சில்க் த்ரெட் மேலே இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி கூட இந்த பீடு வர மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இதில் வந்து நான் 4mm பீடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3mm யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கும் பெரிய பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நார்மல் சைஸ். இதுதான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த பீட்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதேமாரி சுகர் பீட்ஸுமே இதில் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னும் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் பண்ணி பார்த்தா தான் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அவ்வளோதான். இதில் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதோட நேம் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் டைப் 2 பார்க்கலாம். இதுக்கு என்ன ஷேப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸோட நெக் இருக்குது பார்த்தீங்களா, யூ நெக் தான் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து 1 சென்டிமீட்டர் ஹைட்டும் வித்தும் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதே சேம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு குரூப்பில் உங்கள் ஒர்க்கை போஸ்ட் பண்ணுங்கள்.